This video is sponsored by Buymode ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் அப்படிங்கிற மூவியோட ஸ்டோரியும் ரிவ்யூவும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் நம்ம டாங் தான் ஹீரோவாக இருப்பார். உங்களுக்கு தெரியும், ஃபேமஸ் ஆக்டர் அவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறதுல நம்ம கேங்ஸ்டராக இருப்பார். அதனால க்ரைம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. கொஞ்சம் ஒரு ஸ்க்ரீனான கேங்ஸ்டர்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து நம்ம அடுத்த இன்னொரு பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் வில்லன் தான். அவன் வந்து ஒரு சீரியல் கில்லர். அதாவது எப்படின்னா, ஒரு காரில் போய் பின்னாடி முட்டி அந்த கார்லேருந்து எழுந்திரிச்சு வருவாங்களா, சாரி தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கத்தியால் குத்தி கொண்டுருவான். யாரை வேணால் திடீர்னு இப்படி போய் காரில் அடித்து கொள்ளுவான். கொண்டுட்டு அவங்க காரையை எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக கொலை பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு டைம் டாங் வந்து ஒரு ஒர்க்லாம் அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவர் தனியாக காரில் வந்தார். நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் டிரைவர் ஓட்டுறேன், நான் நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கீல்ல, நீ உனக்கு ஓட்ட வேணாம், நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவார். அப்போ அவர் கார்லேயும் கொண்டு வந்து அதே மாதிரி இடிச்சுட்டு பின்னாடி குத்த ட்ரை பண்ணுவான். அப்போ பின்னாடி குத்திடுவான். அவர் திருப்பி போட்டு அவனை அடித்து ஓரளவுக்கு நல்லா அடிச்சிருவார். அப்புறம் அவன் கார் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். நம்ம டாங் மயக்கம் போட்டு விழுந்துருவார். மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அங்கே வர போலீஸ் ஒருத்தருக்கான போலீஸ் டாங்க்கு வந்து தொல்லை கொடுக்குறவன். பட் அவனோட பாஸை வந்து ஹையர் பண்ணிக்கிறான் ஆல்ரெடி. அதாவது டாங் வந்து நம்ம போலீஸ்மேன் ஒருத்தருக்கான்னு சொன்னால, அவனோட ஹெட் பாஸ் வந்து ஹையர் பண்ணிட்டான். ஸோ அதனால இவன் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அந்த போலீஸ் சொல்கிற யாருமே கேட்க மாட்டாங்க. பட் இந்த போலீஸ் வந்து இப்போது இந்த மர்டரை சீரியல் கில்லரை ட்ராக் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய கொலை பண்ணியிருக்கான்ல. இப்போ நம்ம டாங் தான் பார்த்திங்கன்னா அவன் நேரில் பார்த்த ஒரே சாட்சி. இவன் கேங்ஸ்டருங்கிறனால அவன் ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த போலீஸ்மேன் இவனுக்கு ஹெல்ப் கேட்கும்போது இவனும் எப்படி இருக்கான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுவான், சொல்ல மாட்டான் அப்படின்றோம். அப்புறமா நம்ம ரெண்டு சேர்ந்து தேடிட்டு கிடைக்கிறவங்கள பிடிச்சிக்கலாம், யார் ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இப்போ நம்ம கேங்ஸ்டர் டான் ஃபர்ஸ்ட் பிடிச்சான்னா அவனை வந்து கொலை பண்ணிடுவார். அதுதான் அவரோட எண்ணம். ஏன்னா அவனை வந்து கொலை பண்ணணும். ஏன்னா அவர் வந்து அவனையே பின்னாடியே குத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸ்லையும் அவன் வந்து குத்திட்டு விட்டுட்டு போனதுனால அவரோட கொஞ்சம் பேர் கெட்டிருக்கும். இவ்வளோ பெரிய கேங்ஸ்டரை குத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே நம்ம போலீஸ்மேன் பிடிச்சாருன்னா அவனை ஜெயிலில் போடுற அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கும். இதில் யார் ஃபஸ்ட்டு பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படிங்கிற சீக்வன்ஸ் இருக்குது. அதுதான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே இருக்குது. இதில் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு லேக் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன இடத்துல லேக் வச்சுருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் நல்லா உள்ள ஃபைட் சீக்வன்ஸ் கொண்டு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே ஓகே தான். படம் பார்க்குறக்கு ஒர்த்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மூவி பார்த்து ரிவ்யூ சொல்லணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.